இந்த திரைப்படத்தில் வர சில காட்சிகள் ஆந்திர மாநிலத்தில் நடப்பவை போல் அமைந்திருக்கின்றன. தமிழ் மக்களின் புரிதலுக்காக கதாபாத்திரங்கள் தமிழில் பேசுவது போல் சித்தரிக்கப்படுகிறது. ஏமா அழுவுற? பாட்டு ரொம்ப நல்லா இருக்கே. யார் பாடின பாட்டுமா இது? அம்மா பாடுன பாட்டு. அம்மா அம்மா எங்க? அம்மா செத்து போயிட்டாங்க. அம்மா ஹலோ ஹலோ தூங்குது பாரு. ஹலோ, சண்டி என்ன ரத்னவேல் பாண்டியா உயிரோட தான் இருக்கானே. ஐயோ பாவா பாவா எதிரிங்க பாவா. என்னடா ரத்னவேல் பாண்டியா உயிரோட இருக்காடா. என்னடா சொல்ற? ஆமையா, என் கண்ணால நான் பார்த்தையா. எங்கட பார்த்த அவன? சென்னையில அவனை புதைச்ச இடம் எங்கடா இருக்கு? அண்ணா, இங்க இருக்கு நாம சமாதி. தோண்டுங்கடா. கர்னூல் மொத்தத்தையும்
கலங்கடிக்கிற என் தம்பி பத்ரா கையால அடி வாங்கியும் அவன் சாகலடா. புலிய அடிச்சாச்சுன்னு நினைச்சேன். பதுங்கி இருக்கடா. சின்னா ஐயா, எங்க இருக்கான் தேடு. ஏய் ரத்னவேல் பாண்டியன், எங்கடா இருக்க? சம்போ சிவசம்போ, சம்போ சிவசம்போ, சம்போ. குறுக்கால கையை விட்டு என் கால புடிச்சிருக்கிறது ஒரிஜினல் மகாலட்சுமியா இல்ல என் மன பிராந்தியா பாப்போம். லட்சுமி 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 லட்சுமி. அம்மா ஸ்ரீதேவி, இந்த வீட்லயாதா இருக்க? உன் வீட்டுல ஸ்ரீதேவி குடி இருக்காதா? போன வாரமே காலி பண்ணிட்டு போயிட்டா சாமி. அடச்சி, அந்த ஸ்ரீதேவி இல்ல, மகாலட்சுமி. மகாலட்சுமி உன் வீட்டுல லட்சுமி கலாசம் பொங்கி வருகிறது. உன் மேல மகாலட்சுமி தேவி கருணப்பார்வை விழுந்துருச்சு. என் பேரு தாயி இல்ல சாமி, ஐஸ்வர்யா. குறுக்கால பேசாத ஐசு. மகாலட்சுமி கொட்டி கொடுக்க போறா காசு. எவ்வளவு சாமி? 100 லட்சம். ஐயோ, 100 லட்சமா? எப்ப சாமி? அம்மா ஸ்ரீதேவி, சீக்கிரமா அம்மா, சீக்கிரமா. இங்க வெயிட்டிங். ஒரு 100-200 கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அப்புறமா கணக்கு பாத்துக்கலாம். வந்துருதா? வந்துரு. இல்ல சாமி, அதையும் கொண்டு வர சொல்லுங்க சாமி. ஐயோ மகாலட்சுமி, இங்க காம்ப்ரமைஸ் ஆற மாதிரி தெரியல. அதையும் கொண்டு வந்துருதா? அடச்சி தள்ளிப்போ. மகாலட்சுமி விரசலாயிர போறா. அதோ ஆத்தா வந்துட்டா. இந்திரலோகத்து பைபாஸ்ல வந்துட்டா. வைகுண்டத்தை ஜம்ப் பண்ணி வந்துட்டா. கைலாசத்தை கிராஸ் பண்ணி வந்துட்டா. உங்க வீட்டு மாடி மேல வந்துட்டா. வந்துட்டா வந்துட்டா. எங்க காணா? என்னாச்சு சாமி? ஸ்ரீதேவி நீங்களா சாமி? சிவசம்பு, உங்க அப்பா ஆண்டவனையே சீட்டிங் பண்ணிட்டான். சாமி, உனக்கு 3 வயசு இருக்க சொல்ல உனக்கு மொட்டைய போடுறா திருப்பதிக்கு வேண்டி இருந்தான் டிஷ். ஆனா மொட்டைய போடுறதுக்கு முன்னாடி பாவி பையன் மண்டைய போட்டான் டிஷ். அதனால காசு கொடுக்க வந்த மகாலட்சுமிய அனுமார் வாழை விட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. தப்பு பண்ணிட்டோம் சாமி. இப்ப என்ன பண்றது சாமி? இதோ திருப்பதி கத்தி, நீ குத்த வச்சு உட்காரு. மொட்டைய நான் போடுறேன். ஆத்தா பணம் முட்டைய போடுவா. ஏன் ஐசு, மகாலட்சுமி தான் உனக்கு 100 லட்சம் ரூபாய் தரப்போகுது. இந்த சாமி நீ என்ன கொடுப்ப? என்ன சாமி இப்படி கேட்டுட்டீங்க? 101 ரூபாய் வெத்தலை பாக்குல வச்சு மடிச்சு கொடுத்துட மாட்டேன். பாதி மொட்டையா விட்டுட்டு போறீங்களே. உன் மீதி மண்டைய செவுத்துல வச்சு நர நரன் தேயி சுத்தமா போயிரும். ஐயோ, பாவி பையன் இப்படி பண்ணிட்டானே. கட்டேங் கட்டேங் குசியார் இருக்கிற பொம்பளைக்கு கட்டேங், ஹைட்டார் இருக்கிற பொம்பளை கட்டேங், கேஷுவலா இருக்கிற பொம்பளைக்கு கட்டேங், நைஸா இருக்கிற பொம்பளை கட்டேங். கட்டேங். இங்க வாப்பா. என்னகா குளியத்து பாத்ரூம் போக சொல்ல பாவாடை மறந்து வச்சுட்டு போன மாதிரி கை காட்டுற? என்னகா முகாடு போட்டு நிக்கிற? மூஞ்சில தாடி வளர்ந்துருதா? தாடி இல்ல, என்ன அரை மண்டதான் இருக்குது? உள்ளங்கைய நக்கிட்டு புறங்கைய நக்கா முட்டா மாதிரி ஒரு தலை வழுக ஸ்லிப் ஆகி சைட்ல வந்துச்சா? வழுக்க இல்லப்பா, ஒரு பாவி பைய பாதி தலையோட விட்டுட்டு போயிட்டான். நீதாப்பா முடிச்சு வைக்கணும். ரொம்ப செலவாகும். பரவாயில்லையா? எவ்வளவு? 1000 ரூபாய். கொஞ்சம் குறைச்ச கூடாதா? ஓ, ஃப்ரீயாவே பண்ணலாமே. ஐயோ, எப்படி தம்பி பண்ணுவீங்க? பிளேடே கிடையாது, 2 கையால ஒரு முடியா இங்க எடுத்துருவேன். வேணாம் தம்பி, 1000 ரூபாவே கொடுத்துறேன். காட்டு பூச்சி காட்டுறா உன் வேலைய. அம்ஜி கரையில இருக்கிற மொத்த ஆன்டிங்களுக்கும் 1 சைடு ஆம்லெட் போட்டு போயிட்டு இருக்கானே. ராக்கெட் ராஜா, நீ சாதாரண கிங் இல்ல, சேவிங் கிங். பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. ஒருத்த வந்து பணம் கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு சொல்லி எங்க எல்லாரையும் ஏமாத்தி மொட்டை அடிச்சுட்டாமா. உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க. இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா யாருக்கிட்ட? மேல மேல மேலடா மச்சான், சீக்கிரம் பங்கு பிரிடா. நீ முதல்ல சரியா சொரிடா. துணி சோப் போட்டு குளியா கேக்குறியா? நல்லா சொரிற மச்சான். நீ மொட்டைய போட்டதுல ஆட்டைய போட்டது 25,000 ரூபாய். அத ரவுண்டு பண்ணா 20,000 ரூபாய். ஓகேவா? 2 2 7 4 4 2 7 8. ஓகேடா. குட். அத சரி சமா பிரிச்சான்னு வச்சுக்க. உனக்கு 9,000, எனக்கு 11,000. ஓகேவா? எப்படி மச்சான் டக்கு டக்குன்னு கணக்கு பெறுகிற? ஆனா ஒண்ணும் மச்சான், திருப்பதியில ஃபுல் மொட்டாடின்னு கூட இவ்வளவு கல்லா கட்டாது. 1/2 மொட்டா ட்ரெயினுக்கு எவ்வளோ துட்டு.
மச்சான் சிரிக்கிற? ஆமால பாதி மட்டும் தானே நீ அடிச்ச, மிச்சத்தை நான் தானே அடிச்சேன். அதனால உனக்கு பாதி எனக்கு பாதி. டேய் மச்சான் சத்தியமா சொல்றேன், நீ பண்றதா ரொம்ப அநியாயம்டா. தவர் அந்த 3வது வீட்ல இருந்துச்சு ஒரு ஆன்டி, அது முத்துன ஃபிகர், நீ சரியாவே சரியில்ல. பின்னாடி இவ்வளவு முடி தெரியுமா? ஓகே பிளைடு 20 மொட்டை கையெல்லாம் ரத்தம் மோந்து பாரு மச்சான். தபார் போச்சு. நான் எப்பவுமே கரெக்டா இருப்பேன். ஃப்ரெண்டு விஷயத்துல கணக்கு பார்க்க மாட்டேன், கணக்கு விஷயத்துல ஃப்ரெண்டே பார்க்க மாட்டேன். நாத்த குப்பமே டேய். ஏய் என்னடா? ஒண்ணுலக்கா, நாடா ஸ்டேஷனுக்கு. ஏய் நில்லுடா நில்லு. ஏய் நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல, ரொம்ப நல்ல புள்ளைக்கெல்லாம் நான் சொல்ல புள்ள இல்ல. நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல, ரொம்ப நல்ல புள்ளைக்கெல்லாம் நான் சொல்ல புள்ள இல்ல. பெண்டெல்லாம் பொறுக்கி புள்ள, எச்சிக்கெல்லாம் திருட்டு புள்ள, எங்களுக்கு ஊரும் இல்ல, பர்மனன்ட் பேரும் இல்ல, தட்டி கேட்க ஆடும் இல்ல, கவடிக்க நேரம் இல்ல, சொந்தம் இல்ல யாரும் இல்ல, சென்டிமெண்ட் எதுவும் இல்ல. ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா, ஏ ராஜா ராஜா பிக் பாக்கெட் ராஜா. ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல, ரொம்ப நல்ல புள்ளைக்கெல்லாம் நான் செல்ல புள்ள இல்ல. அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது அட்டைய போட்டவன், நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது பிளேடு போட்டவன், ஹெட் மாஸ்டர் பைக்க திருடி எடைக்கு போட்டவன், நான் சென்ட்ரல் ஜெயிலில் 100 தடவை டென்ட் போட்டவன். ஏமாண்டா ஏமாட்டு என் வேலை அம்மாட்டே சொல்லுறதெல்லாம் சுத்தமான போய் வைக்கிறதெல்லாம் பாக்கெட்டுல கை. பரங்களில் கூட நானும் எடுத்திடுவேன் நெகி நெகி. ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா, ஏ ராஜா ராஜா பிக் பாக்கெட் ராஜா. நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல, ரொம்ப நல்ல பிள்ளைக்கெல்லாம் நான் சின்ன புள்ள இல்ல. ராக்கெட் லேண்டிங். மாமா வந்துட்டால இப்ப பாரு. புளி முட்டை முழிச்சிச்சு. எந்திரி மாமா எந்திரி. கம்பி எண்ணி கணக்கு படிச்சவன், நான் 4 வயசில் நம்பி யார போக சுட்டவன். பஞ்சு கோட்டை வாலிப நான் வாழ நினைச்சவன், நான் பிஞ்சுலைய பழுத்தவன் பேர் எடுத்தவன். என் ரூட்டு தண்ணி ரூட்டு, என் வேட்டு அது வேட்டு, சொல்லுறதெல்லாம் சுத்தமான போய் வைக்கிறதெல்லாம் பாக்கெட்டுல கை. பரங்களில் கூட நானும் எடுத்துடுவேன் நெகி நெகி. ராஜா ராஜா நீ ராக்கெட் ராஜா, ஏ ராஜா ராஜா பாக்கெட் ராஜா. ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல, ரொம்ப நல்ல புள்ளைக்கெல்லாம் நான் செல்ல புள்ள இல்ல.
பெண்ணெல்லாம் பொறுக்கி புள்ள எச்சிக்கால திருட்டு புள்ள எங்களுக்கு ஊரும் இல்ல பர்மனன்ட் பேரும் இல்ல தட்டி கேட்க ஆளும் இல்ல வடிக்க நேரம் இல்ல சொந்தம் யாரும் இல்ல சென்டிமெண்ட் எதுவும் இல்ல ராஜா ராஜா பாக்கெட் ராஜா 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 பாக்கெட் ராஜா லெகிலலாகி 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 ஓம் பிளேடாய நமக, ஓம் கத்திரிக்கோளாய நமக, ஓம் ராக்கெட் ராஜா காட்டுப்பூச்சி காம்பினேஷன் சக்சஸ் ஆய நமக. கண்ணா உன் தயவால எப்பவுமே நிக்காம சுத்துற ஏவிய முருண்ட சுவாக. ஜோதியில போட்ட பலான விட்டு படங்கள் சுவாக. ஓம் பப்ளிக் பிசிஓ சுவாக. ஹலோ காட்டுப்பூச்சிய அப்படியா? டேய் ராக்கெட், டேய் டேய் இன்ஃபார்மர் போன் பண்ணாடா. ஈசிஆர் ரூட்ல சேட்டு விட்டு கல்யாணமா. எழுந்துடா டேய் எழுந்து. குட் மார்னிங். ஐயோ உங்களுக்கும் குட் மார்னிங். ஐயோ அப்படிலாம் நீங்க பாக்காதீங்க. சரியும் புடிச்சுங்க பாலராஜா வாங்க வந்து எத்துங்க. சொன்னா கேள்றா இதுவும் பண்டாரா? இதுங்க அம்மாலாம் கொலா சண்டையில கோல்டு மெடல் வாங்கினவங்க வந்தாங்க நமக்கு ஆபத்து. ஆபத்தெல்லாம் எங்களுக்கு சபத் சாப்பிடுற மாதிரி பேட்டத்துக்கிட்டு சச்சின் டோனி மாதிரி இன்னொரு தடவை பால் வந்துச்சு பிச்சு புடுவான் பிச்சு. 300 பருத்தி வீரிகளும் மொத்தமா வராளுங்களே. இவன் கிட்ட மாட்டா மட்டனு சிக்கனா சிக்கனு. டேய் ராக்கெட் வந்தாச்சுடி. உன் கை ரெண்டு உடைஞ்சு போங்க. எல்லா எருவு எடுத்த நோய் உனக்கு வர. நீ நாசமா போங்க. புருஷா உன் தங்கச்சி கூட ஓடி பா. உன் கையை கால் எடுத்து உன் மாமியார் கையில மீன் பண்ணி சாவ போடி. இவள சின்ன பிள்ளைங்க கிட்ட போய் உன் வீரத்தை காட்டிக்கிறியா? உனக்கு வெக்கமா இல்ல? இன்னத்துக்கு நீ வெக்க பண்ணோம்? அவுத்து போட்டு நிக்கிறது உன் பிள்ளைங்களா இல்ல நானா? ஏய் உன் பிள்ளைங்கள உன் புருஷன் டவுசரையும் சேர்த்து அவுத்துருவேன். என் புருஷன் டவுசரையும் அவுத்துருவியா நீ? அவுத்துட்டுமா? நீ மீச வச்ச ஆம்பளையா இருந்தா உண்மையிலேயே உனக்கு தில்லு இருந்தா கரெக்டா பாக்கல என் புருஷன் டவுசரை. என்ன ஆம்பளை நீங்க நான் ஏண்டி பண்றேன்? டேய் அவங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா நீ உன்னை அவுத்து பாத்துருவான்னு நினைக்கிறேன். கெட்டி போட்டியாடா கரும்பு முடிச்சவன. ஐயோ ஆள விடுங்கடி. பாத்தியா நம்ம போற நம்ம பேசுறோம். எங்க போ போ போ. இன்னைக்கு பேசு பேசா வேட்டே மீன வாசனா மாதிரி வருஷமா இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்டா. டேய் நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே. அட சொன்ன கேள்வி குடும்ப. அட வேணாம வந்த ஜிலேபிலே நீதான் பட்ட ஜிலேபி. அதான் துண்டா தூயின்னு வந்துட்ட. என்ன சொல்ற? பூக்கையாம தண்ணி ஊத்துற? பொம்பளைங்களை அடிக்கிறியா? நீ அனாதையா? பொம்பளை துணையே இல்லாம ஒண்டி கட்டியா போகல? நான் எவனுக்கு போங்க. உங்கள மாதிரி இல்லடி. வெள்ள ஃபிகரா ரிச் காலா பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணல. எங்க அப்பா பேரு சொல்லு மச்சான். எங்க அப்பா பேரு சொல்றா மச்சான். எங்க அப்பா பத்தி போங்க. இதுதான் இன்ஃபார்மர் சொன்ன ஸ்டேட் கல்யாணம். வணக்கம் தல. உங்க ஆசீர்வாதத்தினால நல்லபடியா நடக்கும். அவன் கல்யாணம் ஊர அவன் தானே நம்ம இன்ஃபார்மரு. புள்ளக்குடி வாசனை கூட பரவாயில்ல. புள்ளக்குடி வாசனை விளங்கவே விளங்காது. இந்த வீடு வேணா ஒரே டாடா நீ வாசிக்காதரா. சாப்பிட்டாது போல வாடா. வரங்க வரேன். பாத்தியா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா பஞ்சாப் மாப்பிள்ள லாரி டிரைவரோ வாடா. செட்டப் பாக்ஸ் கிட்ட கூட இத்தனை சேனல் பார்க்க முடியாது. வா நமஸ்காரம். கலப்பு கல்யாணம் மாதிரி இருக்கு. இதுல கலந்துகிட்டோம் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது.
கார்னர் பீஸா இருக்கிறாளே, குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. ஸ்மார்ட்யா. பொருளை பாரு, பொண்ணை பார்க்காத. அப்ப சேட்டு பொண்ணுங்களா பாக்க கூடாதா? சேட்டு ஆன்டிங்களா, சேட்டு கிளவிங்களா பாக்கலாம். சில வீட்டு கூட போலடா. இல்லடா இன்னைக்கு தங்க வேட்டதான். ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேனே. வெரி குட். குடு, அப்புறம் பிரிச்சுக்கலாம். இந்த பங்குன்ற போங்கே வேண்டாம். நீ அடிக்குது உனக்கு, நான் அடிக்குது எனக்கு. டீலா நோ டீலா? டீல் டீல். போப்போ, வெறுங்கையோட தான் வரப்போறோம். சிக்னல் வீக்கா இருக்கும், அந்த முக்குல போய் பேசுங்க, நல்லா கிடைக்கும். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. சாமா காமெடி. வெளிய பேசுறீங்க. கண்ணா லட்டு திங்க ஆசையா. எங்க போயிட்டாளுங்க விழுங்க? தம்பி இந்த ரூம் சாவி புடிங்க. பக்கத்து ரூம்ல நகையெல்லாம் இருக்கு, ஜாக்கிரதை. வரும்போது பூட்டிட்டு வரமா? கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா. கல்யாணத்திற்கு தேவையான அனைத்து சாமான்களும் வாங்கும் ஒரே இடம் காட்டுப்பூச்சி ஆன்கோ. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. காத்துட்டு இருக்க வேணா தங்கம், இப்பவே தூக்கிடுறோம் உன்னை. என்னாச்சுன்னு சொல்லுங்களேன். ஐயோ சித்தப்பா, ஹார்ட் அட்டாக். யாராவது கொஞ்சம் டாக்டர் கூப்பிடுங்க. ரொம்ப மேட்டரா இருக்குதே. செம்ம பேரா இருக்குதே. சித்தப்பா, இப்போ ஓகே தானே? உங்க பொண்ணும் பெரிய அற்புதமே நடத்துட்டா. இப்போ ஒண்ணும் இல்ல. என் கண்ணே பட்டும் போல இருக்கு. எல்லாரும் நிறுத்துங்க. நீங்க எல்லாரும் என்ன புகழ்றீங்க, ஆனா உண்மையிலேயே இந்த புகழ்ச்சி பாராட்டெல்லாம் என்ன சேராது. இதெல்லாம் ஒரு உன்னதமான மனிதருக்கு தான் போய் சேரும். நான் இவரை காப்பாத்தினேன்னா இவர் என் சித்தப்பாங்கிற ஒரு உறவு இருக்கு, ஒரு சுயநலம் இருக்கு. ஆனா எந்த உறவுமே இல்லாத யாரோ ஒருத்தர் அன்னைக்கு காப்பாத்தினாரே. He's a great man. He's a brilliant man. அப்படிப்பட்ட அந்த மனிதரை திரும்பி என் லைஃப்ல மீட் பண்ணேன்னா அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்வேன். திரும்பவும் சந்திச்சிட்டீங்க. நீங்களா? நீங்க எப்படிங்க? ஐயோ, நான் அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? என்ன கேக்குறீங்க? ஐயோ, நீ பாத்தாடா பிச்சுக்கோ. என்ன சார் பாக்குறீங்க? போய் புடிங்க சார். சாரா நானா? ஆமா, உங்களதான். போங்க. போங்க சார், போங்க. மச்சான் வந்து ஆட்டோ மடங்கடா. வெள்ள ஃபிகரா, ரிச் கேலா, பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணல. என்ன மச்சான் வெறுங்கட ஓடி வர, நீ எதுவும் அடிக்கலையா? சரி ஓடி போய் வண்டி புறா போடா. டேய், வண்டி புறானா என்ன புடிக்கிற? திருடனை புடிச்சிட்டோம் மேடம். பாத்து பாத்து மெதுவா வாங்க, நான் திருடனை ஓடாம புடிச்சுக்கிறேன். வாங்க வாங்க வாங்க, புடிச்சுங்க. என்ன நல்லா அடி, நல்லா அடி, நல்லா அடி, நல்லா அடி. இங்க பாக்குறேன், அடிங்க சார்.
அன்னைக்கு ஷாப்பிங் மால்ல அவரை காப்பாற்றும் போது அந்த சேவையில அன்னை தெரசாவை பார்த்தேன். தெரசாவா? இன்னைக்கு இந்த திருடனை பிடிக்கும் போது அந்த வேகத்துல நேதாஜிய பார்த்தேன். நேதாஜியா? உங்களுக்குள்ள இன்னும் எத்தனை தலைவர்களை ஒளிச்சு வச்சிருக்கீங்களோ தெரியல. ஏ ஜிலேபி, நீ அந்த உத்தமர கேலண்டர் போட்டு கூட வித்துக்கோ, அத பத்தி எனக்கு ஆட்சேபம் இல்ல. ஆனா ஒரே ஒரு கேள்வி, அவன் மாப்பிள்ளை வீடா இல்ல பொண்ணு வீடான்னு மட்டும் கேட்டு சொல்லு. ஆமா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். காரியம் பண்ணிருக்காரு, அவர் மாப்பிள்ளை வீடு தான். ஹீரோ மாதிரி சேஸ் பண்ணி திருட பிடிச்சிருக்காங்க. இல்ல மாப்பிள்ளை வீடு தான், நிச்சயமா பொண்ணு வீடு. எனக்காக நீங்க யாரும் அடிச்சுக்க வேண்டாம். மாட்டின இந்த திருடன் அடிங்க. மூஞ்சிங்கள பாரு, நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தேன். உங்களுக்குள்ள ட்விஸ்ட் ஆயிட்டீங்களாடா. மிஸ்டர் மனித குல மாணிக்கம், ஒத்துக்கிறேன், நான் ஒரு திருடன்றத ஒத்துக்கிறேன். ஆனா உன் கையால கொண்டு போய் என்ன போலீஸ் ஸ்டேஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணு. பண்ணலாமா? ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. எப்போ ஒரு திருடன் தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டானோ அப்பவே அவன் திருந்திட்டான். அதனால இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட வேண்டாம். அவனை கட்டி வச்சு ஒரு 4 நாள் 4 நாளா? டேய், கல்யாணம் 3 நாள் தானடா. ஐயோ, இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே என்னை கண்டு உன்னை கண்டு உன்னை கண்டு என்னென்னமோ பேசு. யார் அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர்? நீதானா? வாழ்க்கையில நான் எத்தனையோ ஷாப்ல திருடி இருக்கேன்டா. ஆனா முதல் முறையா என்ன மெடிக்கல் ஷாப்ல திருட வச்சுட்டேடா. என்னை கண்டு என்னை கண்டு என்னங்க சே திருடன் திரும்பி விட்டானா? டேய், ஐயோ, நான் குழந்தைகளோட விளையாடிட்டு இருக்கேன். விளையாட்டா? என்னங்க விளையாடுறீங்க? ஐஸ் பாய். வெரி நைஸ்ங்க. பேசாதீங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க இங்க வாங்க. என்னங்க சேர்த்தாங்க? கதவு சந்துல பள்ளி மாதிரி 2 செட்டில் ஆயிடுச்சுங்களே. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? சொல்லுங்க. சொல்லுடி, சொல்லு. நீங்க ரொம்ப பிரைட்டுங்க. சின்ன வயசுல இருந்தா நீங்க இப்படிதானா இல்ல நடுவுல இப்படி ஆயிட்டீங்களா? ஐயோ, அது ஸ்டார்டிங்ல இருந்தே பை பர்த். நிஜமா இல்ல, நீங்க சொல்லுங்க, நீங்க என்னவா இருக்கீங்க? விட மாட்டீங்க. நீங்க தான் ரொம்ப பிரைட் ஆச்சு. நான் என்ன வேலை பண்றேன் சொல்லுங்க. என்ன பண்றீங்க? நீங்க உங்க விரலை அதிகமா யூஸ் பண்றீங்க. அப்படின்னு சொல்லலாம். கீபோர்ட். நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். am I right? இவன் சச்சின் தெண்டுல்கர் சொன்னா கூட அவன் நம்புவா போல. கிக்கான ஃபிகர்னு பார்த்தா இது மக்கான ஃபிகரா இருக்குதே. ஸ்வேதா, you bright. நீங்க ஒரு பிரைட் கேர்ள், ரிச் கேர்ள், ஒயிட் கேர்ள். சரிங்க, எங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லிடுறேன். இருங்க, உங்க அப்பா அம்மா வர்றதுக்கு என்ன பத்தி சொல்லணும்? காட்டு பூச்சி, சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. யாரா உன்ன அடிச்சாங்க? லவ் பண்றா. லவ் பண்றியா? நான் லவ் பண்றேன்டா. நீ என்ன ஏழ வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதடா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. அடி வாங்கி கொடுக்கறதுக்கா? எனக்கு ஆட்டி குத்துறாரு. சரி விடு, புண்ண போடணும்டாத. ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். பொண்ண நீ திருடு, பொருளை நான் திருடுறேன், சேர்ந்து திருடுவோமா? நான் வேண்டாம். தங்கம், லைன்ல இரு. ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. பயப்படாத, நான் இருக்கேன். நீ இருக்கிறதுனால தான்டா எனக்கு பயமா இருக்கு. என்னடா ஒரு கேவலமான திருடன் தொல்லை கைய போட்டு வரணும்னு பாக்குறீங்களா? உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மை சொல்ல வேண்டிய கட்டம் வந்துருச்சு. எஸ், இவன் ஒரு திருடன் தான். ஆனா ஏன் திருடனா தெரியுமா? தெரியும். இவனுக்கு செல்லம்மான்னு ஒரு தங்கச்சி. கடனை உடனே வாங்கி கடைசி காசு வரைக்கும் செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணான். 9 மணிக்கு முகூர்த்தம். 8:30 மணிக்கு மணமகள் ரூமுக்கு போய் பார்த்தா இவன் அன்பு தங்கச்சி சத்தர் வாஷன் ஓடி போயிட்டு. என் தங்கச்சி ஓடி போயிட்டாளா? பேசு. இந்த சோகமான செய்தி அவங்க அம்மா கிட்ட சொல்லலான்னு போய் பார்த்தா அவங்க அம்மா சொல்லுங்க. இவங்க அம்மா சொல்றா. பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடி போயிட்டா. என் தாயும் ஓடி போயிட்டாளா? ஐயோ, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா. ஆமாண்டா குண்டா, இவன் ஒரு கேவலமான குடும்பம். இந்த எச்ச குடும்பத்துல பிறந்துட்டமேன்னு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு தற்கொலை பண்ணிக்கலாம்னு போயிருக்கான். ஆனா பாய்சன் வாங்குற கூட காசு இல்ல. இந்த கல்யாண மண்டபத்துல வந்து திருடி பாய்சன் வாங்கலான்னு வந்திருக்கான். அதுக்குள்ள இந்த பாவி இந்த கையாலேயே அவனை புடி
புடிச்சிட்டேனே. போதும் ஜாக்கெட் அவுத்துறாத. இப்ப கூட ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி திருட நம்ம குடும்பத்துல வேண்டாம் நினைச்சீங்கன்னா இப்பவே துரத்தி அமைச்சிடலாம். போடா போலீஸ் ஸ்டேஷன் கிதறி. ஆனா மறுபடியும் இந்த பையன் போய் தற்கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கீங்களேன், இந்த அசிங்கத்தோட சாவுக்கு நாமளே காரணமா இருக்கும். அதனாலதான் இவனை கூடயே வச்சு வளர்த்துக்கலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப சொல்லுங்க நான் செஞ்சது தப்பா? கொண்ட மாமா நீ சொல்லுங்க நான் செஞ்சது தப்பா? சிங்க மாமா நீ சொல்லுங்க நான் செஞ்சது தப்பா? அங்கிள் நீங்க சொல்லுங்க நான் செஞ்சது தப்பா? யாராவது சொல்லுங்க நான் செஞ்சது தப்பா? தம்பி நீ செஞ்சது எந்த தப்பும் இல்ல. அவ என்னப்பா நீ? நன்றி. ஜிப்பா கொஞ்சம் லூசா தைக்காம போயிட்டேன். வாங்க அங்கிள் விளையாடலாம். பவுடர் அடிச்ச பன்னி குட்டிமா இருந்தேன்னு வாங்க அங்கிள் விளையாடலாமா? எச்சிப்படா. வாங்க வாங்க ஏழை குட்டிங்களா, வாங்க ஏழைங்களா. கயிறுலாம் போட்டு டைட்டா கட்டிங்க அப்படின்னா விளையாட்டு. திருடும் போலீஸ் விளையாட்டு. நாங்கெல்லாம் போலீஸ், நீங்க மட்டும் திட. சரி நமக்கு பழக்கப்பட்ட விளையாட்டு தானே அது. பாய்ஸ் கேம் ஸ்டார்ட். என்னடா குண்டா தக்காளி முட்டைலாம் ஒரிஜினலா வச்சிருக்கீங்க, நீங்களா போய் போலீஸ் தானே? நாங்க போய் போலீஸ் தான், ஆனா நீ நிஜ திருடன் தானே. கட்டி வச்சு அடிக்கிறானுங்க, இங்க நீ குச்சி வச்சு அடிக்கிறியா? வரேன்டா ராக்கெட், உன் வீக் பாயிண்ட்க்கு வரேன். வா வாடி வா, அந்த கை வா வா வாடா வா. இல்ல நான் சிரிக்கல. ஆடி பாவி, அவனை செருப்பால் அடிப்பான்னு பார்த்தா இப்படி சிரிப்பால் அடிச்சிடி. ஐஸ்கிரீமா என்ன கேக்குறீங்க? மாமா கிட்ட கேளுங்க. மாமாவா? ஏமாச்சி இதுல ஒண்ணுடா. என்ன பொழப்படா இது? குழந்தைங்களை பார்த்தாலே அம்மனமாகி ஓட விடுற நீ இப்ப ஃபிகர் சொன்னதோ ஆய் கழி விடுற ரேஞ்சுக்கு கேவலம் ஆயிட்டடா. அப்படி என்னடா பார்த்தா விட்ட? வேணாம், நீ என்ன பாத்துருப்பன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் லவ் மாமே. அந்த பொண்ணு லுக் விடுறப்போ பாடியில ஒரு வைப்ரேஷன் வந்து அப்படியே கிரிகிரின்னு வரும் பாரு. கிரிகிரின்னு வருமா? அப்போ பிபி சூரா இருக்கும். இது நானு, இது ஸ்வேதா. போடா டென்ஷன் ஃபேமிலி. நான் களவாணினா உன் பின்னாடி நிக்கிறானே அவன அம்பானியா? அவனை முதல்ல புடுறா. இத கொஞ்சம் புடியா. திருடா 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 இப்படிதான். யாரு நீ? எந்த பிரச்சனையும் இல்ல. ட்ரிப்ஸ் எடுத்தா போதும். எல்லாம் ஒண்ணு சந்தோஷம் தானே? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் வேண்டாம், கிங்ஸ் வேண்டாம். முதல்ல காசு கொடு. பொட்டில இருக்கு டாக்டர். பெட்டில காசுக்கு இருக்கு. காதலிக்காக வாங்குது, சாப்பிடுங்க. இதுக்கு பில்லு கிடையாது, ஓகேவா? ஏன் நல்ல பையனா இருக்கே. இந்த பார் நண்பா, என்னாலதான் உனக்கு அடிபட்டுச்சு, அதனால உன்னை காப்பாத்திட்டேன். அத்தோட மேட்டர் முடிச்சு நான் வரேன். ஏன் அப்படி பாக்குற?
ஹலோ சந்தீப், நீங்க எப்படி என்ன குறை சொல்லலாம்? அது உங்க மிஸ்டேக். ப்ளீஸ் என்ன சாப்பிட விடுங்க. வைங்க போன். யாரா போன்ல? ஓனர் மச்சான். இது வீட்டு ஓனரா? போன் ஓனர். அவன் கேர்லெஸ்ஸா இருந்தா நான் எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன குறை சொல்றான் மச்சான்? பாரு வந்தனாச்சு அவன்தானே. அந்த டபர் இன்னும் பேசிட்டு இருக்கான். சாம்பார் இவனுக்கு சாம்பார். எத்தனை தடவை சாம்பார் ஊத்தி சாப்பிடுறது போதும்டா. நீ பேசிட்டு இருக்கடா, பதிலுக்கு அவங்க பேசுறான்னு செக் பண்ணிடா. டபரி தலையா, 2 பேர் நடுவுல சாவடிக்கிறானுங்களே. ஊத்துறது முருங்கா சாம்பார், இதுல மூமெண்ட் வேற. ஐயோ மறுபடியும் சாம்பார். ஏங்க கொஞ்சமா ஊத்துங்க. வேணாங்க. அவங்க ஊத்துறத விட நீ அதிகமா ஊத்துடா. வாய மூடுறா. பஸ் இக்கட பஸ் அக்கறை உதர்ல ஊத்துங்க. உதர்ல சரியான சொரண கேட்ட காதலா இருக்கும் போல. சுட சுட சாம்பார் நெஞ்சு மேல ஊத்தின்னு இருக்கா. சொரணையே இல்லாம சிரிச்சுட்டு இருக்கான் பாரு. மேடம் போதும், நெஞ்சு முடி போசிக்கிட்டு போகுது. மேடம் 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 பாருங்க, கொஞ்சம் சோறு இருந்தா மார் மேல போடுங்க. பேச சாப்பிடுவோம். போடா, அதுதானே பிளான் பண்ண. வர வச்சா ஊத்த வச்சா இப்ப கழுவு வச்சுட்டான். ஹலோ பிரதர், புரிஞ்சுக்கங்க, நான் தான் போன்ல பேசிட்டு இருக்கேன்ல. போனே எவ்வளவு பேசிட்டு இருப்ப. போடா. கை தவறுக்கு பதிலா கால் தவறு இருந்தா எப்படி? என்ன பண்ணீங்க இப்ப? உதவிங்க. ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப். ஆமாங்க, என்னோட சாம்பார் சட்டி நீங்க சரி பண்ணீங்களா? அந்த மாதிரி உங்க இடுப்பு மடிப்பேன் நான் சரி பண்ணேன். இதுதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உதவிக்கு உதவின்னு எங்க தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க. நீ தமிழ்நாடு, நான் ஆந்திரா. பெர்மிட் இல்லாம பார்டர் தாண்டினன்னு வச்சுக்கோ, பெரிய பிரச்சனை ஆயிடும். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. இந்த கையில கை என் பேச்சு கேட்கவே கேட்காதுங்க. மத்தபடி நான் ரொம்ப நல்லவங்க, எந்த தப்புமே செய்ய மாட்டேன். தப்பு பண்ற ஐடியா வேற இருக்கு. என்ன தப்பு பண்ணுவேன்? கட்டி பிடிச்சியா? கிஸ் பண்ணியா? இங்க தொட்டியா? இங்க தொட்டியா? எனக்கு நீங்க தனியா இருக்க பையன் என்னமா பேசுறீங்க? எனக்கு பயந்து பயந்து ஒருத்தங்க நான் போறேங்க. ஏய், இவ்ளோ பயப்படுற நீ என்ன எப்படி லவ் பண்ணுவேன்? வரமாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, அதான் பயந்துட்டேங்க. இன்னொரு தொட்டேன்னு வச்சுங்களேன், பிரைட் ஆயிருவேன். செல்லம் என்ன வேணும் கேளு, எல்லாம் தரும் கேளு.